அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தை மாதத்தின் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை திதியானது இருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சக்தி வாய்ந்தது, விசேஷம் பொருந்தியது அப்படின்னாலுமே ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த தமிழ் மாதத்தின் அடிப்படைப்படி பார்க்கும்போது தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 மகத்தான மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் மற்ற அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்ய தவறிட்டீங்க அப்படின்னாலும் கூட இந்த 3 பெரிய அமாவாசைகளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மற்ற அமாவாசை வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். வறுமை நிலை, இல்லை ஏதாவது நோய் வருது, இல்லை நினச்ச காரியம் நடக்காமன்ட்டு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா? அந்த கஷ்டமெல்லாம் நீங்குவதற்கும் இந்த அமாவாசை திதியானது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்மளால் ஆன ஏதாவது ஒரு படையலிட்டு வழிபாடு செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசை குளிர வைக்கும். அவங்க மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணினாங்க அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும்னு சொல்லலாம். ஏன்னா முன்னோர் வழிபாடு சரியாக செய்யலைன்னா குலதெய்வமும் நம்மளை மன்னிக்காது, மற்ற தெய்வங்களும் நமக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பித்ரு வழிபாட்டுக்கு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நாளில் என்னென்ன மாதிரியெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறித்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கிறேன். சரிங்களா? டைம் கிடைக்கும்போது பார்த்து 1-2வது செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் விலகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை. இந்த ஒரு தீபத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது, நாங்கள் அமாவாசையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற முடியாது. சரிங்களா? அதே போல் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் இந்த தீபத்தை ஏற்ற முடியாது. சுத்தமாக இருக்கீங்க, அசைவம் சாப்பிடல அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற மாதிரி இருக்கும். இது என்ன நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அமாவாசை நாளுங்கும்போது அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆகி போயிடும் படையலிடும் போது. இல்லை காலையிலே நீங்கள் எளிமையாக ஒரு பூஜை பண்ணிட்டீங்க, முன்னோர்கள் நினச்சி காகத்துக்கு சாதம் வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். அல்லது மாலை நேரத்தில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். மாலை ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு 9-10 மணிக்குள்ளே அந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்றலாம். மொத்தத்தில் காலையில் நேரம் முன்னோருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்கள வழிபாடு செஞ்ச பிறகு எப்போ வேணாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு இலை தேவைப்படுது. அந்த இலையை நம்ம பெருசாக தேடி அலைஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, எளிதாகவே கிடைக்கும். ரோட் சைடு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து ஒன்று பறித்து வச்சுக்கணும். அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய எருக்கன் இலை தான். இந்த எருக்கன் இலை அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உகந்தது. அதே போல் சூரிய பகவான் வழிபாட்டுக்கும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்குரிய ரத சப்தமி நாளில் கூட எருக்கன் இலையை வச்சு தான் பரிகாரம் செய்வோம். அந்தளவு இது தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் எருக்கன் இலை பரிகாரம் செய்கிறது நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். நம்மளுடைய சேனல்லேயே நிறைய விதமான பரிகாரங்கள் இந்த எருக்கன் இலையை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த எருக்கன் இலை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு இலை கிடச்சிச்சின்னா கூட போதும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருங்க. ஏன்னா அதுலேருந்து பால் வரும். சரிங்களா? அதெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. வெள்ளை எருக்கன் இலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஊதா நேரத்தில் பூ வரக்கூடிய எருக்கன் இலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இப்போ இந்த இலையை க்ளீன் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பூஜையில் பயன்படுத்துமே ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. சில்வரோ காப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இந்த எருக்கன் இலையை நீங்கள் அந்த தட்டில் வச்சுருங்க. இப்போ ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கா இருந்தாலும் சரி, அதையவே க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு இந்த எருக்கன் இலை மேலே வச்சுருங்க. தீபமாகட்டும் அந்த இலையினுடைய நுனிப்பகுதியாகட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த இலைக்கு மேலே ஒரு 4-5 அரிசி, அது கூட ஒரு சிறு துண்டு வெல்லம் அல்லது கருப்பட்டி, இது மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். வெள்ளை சக்கரை பயன்படுத்தக்கூடாது. ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் விநாயக பெருமானை, உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை, குலதெய்வத்தை எல்லாரையும் நினச்சி உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாம்.
எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் நீங்கணும், நோய் நீங்கணும், எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்ட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கணும்னு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கலாம். நம்ம சாதாரணமான நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது அது நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதுவும் இது பார்த்திங்கன்னா தை அமாவாசையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால் இந்த நாளில் நம்ம இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைக்கணும். இப்போ இந்த விளக்கில் ஊற்றுன அந்த நல்லெண்ணெயெல்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ விளக்கு அணையிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த சமயத்தில் ஒரு பூவின் காம்பை கொண்டு இதை நீங்கள் குளிர வச்சுருங்க. அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி வெல்லம்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா? இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்டே வைக்கலாம், அல்லது கேட்டுக்கு வெளியில் வைக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது மரம் செடி கொடி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது விநாயகர் கோவில் இருக்குது, அரச மரத்தடியில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அரச மரத்தினுடைய அந்த வேர் பகுதியில் கொண்டு போய் கூட இந்த இலையோடு சேர்த்து இந்த பொருட்களை நீங்கள் வச்சுட்டு வரலாம். இதை வந்து எறும்புகள் வந்து சாப்பிடும். இந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட நமக்காக வந்து வேண்டிக்கும், எனக்காக இந்த உணவு கொடுத்தவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலா ஜீவன் நமக்காக சிவபெருமானிடம் வேண்டிக்குமா. அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணுங்கள எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. சரிங்களா? அதனால் இந்த எளிமையான தீப முறையை எல்லாருமே தை அமாவாசை நாளில் செஞ்சு பலனடைங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த இலை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா முன்னோர் தீபம் குறித்து வீடியோ வந்து இருக்குது, அதை பார்த்து அதன்படியாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.